வணக்கம் தமிழ் பசங்களா. டோப்போவோட HYQ சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் ஒரு சூப்பர் ஈஸியான டாபிக் தான் அண்ட் ஒரு ஹை ஈல்ட் கொஸ்டினும் கூட. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர்லேருந்து இண்டக்டன்ஸ். ஸோ வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ இண்டக்டன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் ஒரு காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். அப்போது ஒரு காயிலில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அந்த கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ இந்த கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஒரு EMF-ஐ இன்டியூஸ் பண்ணும். எங்கே இன்டியூஸ் பண்ணுன்னா அதே காயிலில் இன்டியூஸ் பண்ணும். அதே காயில் இன்டியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அதே காயிலில் ஒரு EMF இன்டியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஃபெனோமெனானுக்கு பேர் தான் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த EMF-க்கு பேர் செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF ஆர் பேக் EMF அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இன்னுமே சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிற மாதிரி இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதே வந்து அதே காயிலில் வந்து EMF இன்டியூஸ் ஆகிறத செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நமக்கு தெரியும் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃப்ளக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எடுக்கும்போது n/b இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. அண்ட் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம், அதுதான் L. L அப்படிங்கிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். அண்ட் இந்த n/b-யை நம்ம ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். என்ன அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Li. அண்ட் இப்போ இதனோட EMF எடுக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் E is equal to minus d/b/dt. அப்போ E is equal to minus d/dt of Li. அப்போ L வேரி ஆகாது, வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா minus L di/dt. இதுதான் இன்டியூஸ்ட் EMF-ஓட ஃபார்முலா ஃபார் செல்ஃப் இண்டக்ஷன். E is equal to minus L di/dt. இதில் L அப்படிங்கிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ். இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆகட்டும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆகட்டும் ரெண்டுக்குமே யூனிட் வந்து ஹென்றி தான். ஹென்றி தான் SI யூனிட் ஃபார் செல்ஃப் இண்டக்ஷன். ஸோ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு காயிலில் ஒரு யூனிட் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா எவ்வளோ ஃப்ளக்ஸ் வந்து அந்த காயிலில் கனெக்ட் ஆகிருக்கோ அல்லது லிங்க் ஆகிருக்கோ அதை தான் நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ லாங் சொலனாய்ட். ஸோ ஒரு பெரிய சொலனாய்ட் லைக் அதனோட லென்த் வந்து Lன்னு எடுத்துக்கலாம், கிராஸ் செக்ஷன் Aன்னு எடுத்துக்கலாம். இங்கே என்ன இண்டக்ஷன் இருக்கும், செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் π is equal to BA cos theta அண்ட் தீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் π is equal to for n number of turns NBA அப்படின்னு வரும். அண்ட் n into B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த சொலனாய்ட். இந்த சொலனாய்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தீங்க அப்படின்னா μ0 n/Li அப்படின்னு வரும் into A. அப்போ which is equal to μ0 n² IA/L. அண்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம் π is equal to Li அப்படின்னு. அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது Li is equal to μ0 n² IA/L. அப்போ ஐஐயு கேன்சல் ஆச்சுன்னா L is equal to μ0 n² A/L. இதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா ஆஃப் அ லாங் சொலனாய்ட். இதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் எண்ணில் வேணும் அப்படின்னா
அப்போ வந்து L is equal to mu naught n square AL அப்படின்னு வரும். ஏன்னா ஸ்மால் என்னோட வேல்யூ n by L. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ mu naught n square AL அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் செல்ஃப் இண்டக்டன்ஸை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார்முலா பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் மியூ நாட் இருக்குது. அப்போ பெர்மியபிலிட்டி என்ன நேச்சரில் இருக்குது, மீடியம் கோர் என்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். அடுத்து n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் அண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அண்ட் லென்த். இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போ ஒரு சில டைம் கொஸ்டின் கேட்கும்போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டு லென்த் வேரி பண்ணால் செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அப்படி கேட்கும்போது நமக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வச்சு வர ஃபார்முலா மியூ நாட் n ஸ்கொயர் AL. இந்த இடத்துல L இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L. இதே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டு L என்ன வேரி ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல ஃபார்முலா L இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் n ஸ்கொயர் A by L. இந்த இடத்துல L இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு L. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த ஃபார்முலாவை எடுத்து அதனுடைய வேரியேஷனை கண்டுபிடிங்க. ஸோ ஈஸியா. ஸோ அடுத்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காயிலில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டில் இன்னொரு காயிலை கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா இந்த காயிலுக்குள்ளேயும் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் போகும். அதுவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்னால இந்த செகண்ட் காயிலில் ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அந்த கரண்ட்டை தான் அந்த ப்ராசஸை தான் நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு காயிலில், அதாவது ஃபர்ஸ்ட் காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால செகண்ட் காயிலில் ஒரு EMF இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ அகெயின் நமக்கு தெரியும் N5B இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃப்ளக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ரொபோர்ஷனலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம், அதுதான் M. M அப்படிங்கிறது இங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அகெயின் இதோட யூனிட்டும் ஹென்றி தான். இப்போ இதோட EMF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அகெயின் நமக்கு தெரியும் E is equal to minus d5 by dt. ஸோ E is equal to minus d by dt of mi அப்படின்னு வரும். m கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா E is equal to minus m di by dt. ஏன்னா mங்கிறது கான்ஸ்டன்ட், I தான் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அப்போது மியூச்சுவலி இன்டியூஸ்ட் EMFோட ஃபார்முலா E is equal to minus m di by dt. இதே செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF கேட்டிருந்தாங்கன்னா E is equal to minus L di by dt. இப்போ இங்கே வந்து செல்ஃப் இண்டக்ஷனில் லாங் சொலனாய்டு பார்த்தோமா, அதே மாதிரி மியூச்சுவல் இண்டக்ஷன்லையும் லாங் சொலனாய்டுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு சொலனாய்டு இருக்குது. ஒன்றில் போகக்கூடிய கரண்ட்டை I1 எடுத்துக்கலாம். அண்ட் இது போக இதை என்க்ளோஸ் பண்ணி இன்னொரு சொலனாய்டு இருக்குது, அதில் போகக்கூடிய கரண்ட்டை I2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுடைய லென்த்தும் L. அண்ட் I1 போகக்கூடிய கரண்ட், அந்த I1 கரண்ட் போகக்கூடிய ஏரியா வந்து A1 அண்ட் I2 போகக்கூடியது A2. வேணால் கலர் வேரியேஷனுக்கு ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல அகெயின் ஃப்ளெக்ஸோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? N5B is equal to mi. இது மியூச்சுவல் இண்டக்ஷனுக்கோட ஃபார்முலா. அண்ட் நமக்கு ஜென்ரலாக தெரியும் pi is equal to NBA. இப்போது 1 2, அதாவது ஃப்ளக்ஸ் ஆஃப் 1 due to 2 செகண்ட் காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால ஃபர்ஸ்ட் காயிலில் என்ன ஃப்ளக்ஸ் வருது அப்படின்னு வேணும்னா N1 B2. B2 ஏன் போடுறோம் அப்படின்னா செகண்ட் காயிலில் தான் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபர்ஸ்ட் காயிலுக்கு கொடுக்குது. அண்ட் A1. ஸோ திஸ் வுட் பி
n1 into mu naught n2 I2 a1 அப்படின்னு வரும். இங்கே வந்து again நான் இதை பை 1-2க்கு எடுத்தேன் அப்படின்னா m12 I2 அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது m12 is equal to mu naught n1 n2 sorry இங்கே L வரும் mu naught n1 n2 a1 by L அப்படின்னு வரும். ஸோ மியூச்சுவலி இன்டியூஸ்ட் அப்படிங்கிறதுனால m12க்கு என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ தான் m21க்கு வரும். ஸோ m12 is equal to m21. In terms of small n எழுதும்போது m is equal to mu naught n1 n2 a1 L அப்படின்னு வரும். ஸோ இதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ லாங் சொலனாய்ட்ஸோட ஃபார்முலா. அகெயின் இந்த ஃபார்முலாவில் பார்க்கும்போதும் நமக்கு தெரியும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு. மியூ நாட் இருக்குது, ஸோ பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம், அண்ட் n1 n2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, கிராஸ் செக்ஷனல் ஏரியா அண்ட் லென்த். இது போக இன்னும் 2 ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியும் இது இருக்கும். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் செப்பரேஷன். 2 காயிலும் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இதே ரெண்டும் ரொம்ப தள்ளி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த செப்பரேஷனை பொறுத்தும் இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது இந்த ரெண்டும் எப்படி ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். இப்போது ஒரு காயில் இன்னொரு காயிலுக்குள்ளே கம்ப்ளீட்டாக மர்ஜ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஸோ இப்படி ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆயிருந்தது அப்படின்னா எனக்கு அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இதே இன்னொன்றும் பர்பண்டிகுலராக இருந்தது அப்படின்னா ஒரு ஆக்சிஸும் இன்னொரு ஆக்சிஸும் பர்பண்டிகுலராக இருந்தது அப்படின்னா அப்போது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், மினிமமாக இருக்கும், ஆல்மோஸ்ட் 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்படி தான் ரிலேட்டிவ் ஓரியன்டேஷனை பொறுத்தும் இது சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா 2 காயிலும் எப்படி ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று சேர்ந்து இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இதே ரெண்டோட ஆக்சிஸும் பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா அங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸே இருக்காது. ஸோ இந்த ஓரியன்டேஷன் எப்படி இருக்குது அதை பொறுத்து சொல்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அப்படிங்கிறது 2 காயிலும் எந்த விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கு அல்லது எந்த விதத்தில் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்கோட ஃபார்முலா k is equal to m divided by root of L1 L2. இதில் k அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங், m அப்படிங்கிறது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். 2 காயிலுக்குமே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சேமாக தான் இருக்கும், அதனால இங்கே m அப்படின்னு எடுத்திருக்கோம். இதே L1 L2 அப்படிங்கிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் காயில் 1 and 2. ஸோ 2 காயிலுடைய இண்டிவிஜுவல் செல்ஃப் இண்டக்டன்ஸுடைய ப்ராடக்ட் தான் L1 L2. இப்போது கேவோட வேல்யூ வச்சு நம்ம இப்போ கேவோட வேல்யூ 0 அப்படின்னா அங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸே இருக்காது, வெறும் செல்ஃப் இண்டக்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்துட்டு 2 காயிலும் வந்து சீரீஸ்லையும் பேரலையும் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா சீரீஸில் இருக்கும்போது அதனுடைய எஃபெக்டிவ் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா L is equal to L1 plus L2. இதே பேரலில் இருக்கும்போது அதனுடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா 1 by L is equal to 1 by L1 plus 1 by L2. அதே மாதிரி கேவோட வேல்யூ 1ஆக இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஃப்ளக்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணும், அங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் இருக்கும். இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருந்துட்டு ரெண்டையும் சப்போர்ட் பண்ணுதா அல்லது அப்போஸ் பண்ணுதான்னு பார்க்கணும். அதாவது 2 காயிலும் ஒன்னோட ஒன்று சப்போர்ட் பண்ணிக்குதா அல்லது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படி இருந்துட்டு சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அப்போ ஃபார்முலா L is equal to L1 plus L2 plus 2m வரும். இதே பேரலில் இருந்தது அப்படின்னா அப்போ ஃபார்முலா வந்து L is equal to L1 L2 minus m square divided by L1 plus L2 plus 2m. இதே ரெண்டையும் ஒன்னோட ஒன்று அப்போஸ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல
சீரீஸாக இருந்தது அப்படின்னா அப்போ ஃபார்முலா L is equal to L1 plus L2 minus 2m. இதே பேரலாக இருந்தது அப்படின்னா L is equal to L1 L2 minus m square divided by L1 plus L2 minus 2m. இதுதான் ஃபார்முலா. ஸோ புரிஞ்சுதா? கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த லாஸ்ட் 35 இயர்ஸாக 35 to 37 இயர்ஸாக நீட்டில் இண்டக்ஷனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அசால்ட்டாக சால்வ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the magnetic potential energy stored in a certain inductor is 25 millijoule. Energy stored in an inductor. Energy stored in an inductor oda formula U is equal to half Li square. L அப்படிங்கிறது self inductance, I அப்படிங்கிறது current flow. இதே எனக்கு in terms of magnetic field வேணும் அப்படின்னா UB is equal to half B square by mu naught into AL அப்படின்னு வரும். இதே average energy density UE, average energy density வேணும் அப்படின்னா U is equal to half B square by mu naught. ஏன்னா average energy density ஓட formula energy by volume. ஸோ எனர்ஜி பை வால்யூம் வரும்போது இந்த AL கேன்சல் ஆயிரும். நமக்கு கிடைக்கக்கூடியது UE is equal to half B square by mu naught இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ 25 millijoule அப்படின்னு கொடுத்துட்டாங்க. when the current in the inductor is 60 milliampere. ஸோ கரண்ட்டோட வேல்யூ 60 milliampere. this inductor is of inductance. இண்டக்டன்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ U is equal to half Li square. இதுதான் ஃபார்முலா. இதில் எனக்கு L தான் வேணும். அப்போ L is equal to 2U by I square அப்படின்னு எழுதலாமா? அப்போ 2 into 25 into 10 to the power of minus 3 divided by I ஓட வேல்யூ 60 square. ஸோ 60 into 60 into 10 to the power of minus 3 the whole square போடும்போது 10 to the power of minus 6 இருக்கும். ஸோ இதை பண்ணணும் அப்படின்னா 50 into 10 to the power of minus 6 மேலே போச்சுன்னா plus 6 minus 3 plus 6 plus 3 மாறிடும் divided by 3600 அப்படின்னு வரும். இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா இதாயிரும். இதுவும் கேன்சல் பண்ணும்போது 7 times 35 மிச்சம் 1 to 72. ஸோ 1 by 72 into 10 to the power of 3 which is 1000 divided by 72. ஸோ 1 times எடுத்தோம்னா 72 28 280. ஸோ 3 times ஸோ 13 point something அப்படின்னு வருது. அப்போ 13 point வந்ததுனாலே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான். சாரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 13.89 ஹென்ரி. Next, second question, a current of 2.5 ampere flows through a coil of inductance 5 Henry. So, current oda value 2.5 ampere and inductance oda value 5 Henry. The magnetic flux linked with the coil. Magnetic flux oda formula 5B is equal to Li. L oda value 5 ன்னு கொடுத்திருக்காங்க and I oda value 2.5. So, இதோட value 12.5 Weber. So, option B. அடுத்த question, the current I in the inductance is varying with time according to the plot shown in the figure. Which one of the following variation is the correct variation of voltage with time in the coil? So, current-ம் time-ம் கொடுத்துட்டாங்க. அதனோட graph பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கு. So, இதுக்கான corresponding voltage time graph நம்ம வரையணும். இப்போ நமக்கு தெரியும் E is equal to minus L di by dt. இதில் voltage எடுத்தோம்னா வெறும் magnitude மட்டும்தான். அப்போ L di by dt. V is directly proportional to di by dt. இங்கே di by dt அப்படிங்கிறது இந்த கிராஃப் உடைய ஸ்லோப். அப்போ நம்ம என்ன எடுக்கலாம்னா V is directly proportional to slope அப்படின்னு எடுக்கலாம். அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் எனக்கு ஸ்லோப்பு தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ எனக்கு இந்த இடத்துல இது கான்ஸ்டண்ட்டாக வரும் வோல்டேஜ். அண்ட் இங்கே 0 வருது. அப்போ இதுவும் 0 மேக்ஸிமம் வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டவுன் நெகட்டிவ் ஸ்லோப்பில் வருது. அப்போ இதுக்கும் நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். ஸோ நம்ம கிராஃப் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து,
The current I in a coil varies with time as shown in the figure. The variation of induced EMF. போன questionல voltage கேட்டிருந்தாங்க, இந்த questionல induced EMF கேட்டிருக்காங்க. Induced EMF ஓட formula E is equal to minus di by LDI by dt அப்படின்னு வரும். அப்போ இங்க வந்து சைனையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். E is directly proportional to minus of slope. So அப்போ அப்படி எடுத்து கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா that would be ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இதில் ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது. ஸ்லோப் இல்லை, லைக் ஸ்லோப் வந்து எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். எனக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது. அப்போ எனக்கு E இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நெகட்டிவ் ஆஃப் ஸ்லோப். எனக்கு அப்போ நெகட்டிவ் வேல்யூ வரும். அண்ட் அடுத்து இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஸ்லோப்பே இல்லை. ஸோ இந்த ரீஜனில் எனக்கு 0 வேல்யூ வரும். அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப் வருது. அப்போ E இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிறதுனால நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வரும். ஸோ அப்போ இதுதான் கிராஃப். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். A long solenoid has 500 turns when a current of 2 ampere is passed through it. The resultant magnetic flux linked with each turn of the solenoid is 4 into 10 to the power of minus 3 Weber. The self-inductance of the solenoid is. ஸோ என்னோட வேல்யூ 500ன்னு கொடுத்துட்டாங்க, கரண்ட்டோட வேல்யூ 2 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க, அண்ட் ஃப்ளக்ஸோட வேல்யூ 4 into 10 to the power of minus 3 வெப்பர்னு கொடுத்துட்டாங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த சொலனாய்ட் கேட்குறாங்க. ஸோ ஒரு ஃப்ளக்ஸ் இருந்தது, அதாவது ஒரு காயில் இருந்ததுன்னா 5B is equal to Li. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு n5B is equal to Li. இதுதான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ. அப்போது என்னோட வேல்யூ 500 into 4 into 10 to the power of minus 3 is equal to L into I ஓட வேல்யூ 2. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் 2 ஆயிரும். 2 into 500 1000 into 10 to the power of minus 3 is equal to L. ஸோ இந்த 3 ஜீரோவும் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா L is equal to 1 Henry. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 Henry. அடுத்து 2 coils of self-inductance 2 millihenry and 8 millihenry are placed so close together. ஸோ ரெண்டும் ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்காங்க. அப்போ coefficient of coupling என்னவா இருக்கும்? K is equal to 1. The effective flux in one coil is completely linked with the other. அதுதான் K is equal to 1. The mutual inductance between these two coils is. So K ஓட ஃபார்முலா என்னது? M divided by root of L1 L2. இங்கே K ஓட வேல்யூ 1னா அப்போ M is equal to root of L1 L2 which is root of 2 into 8 which is root 16. Root of 16 ஓட வேல்யூ 4. அப்போ M is equal to 4 யூனிட் மில்லி ஹென்ரி. ஸோ M is equal to 4 மில்லி ஹென்ரின்னு வரும். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து 2 coils have the mutual inductance 0.005 Henry. ஸோ 0.005 Henry. இதை நம்ம 5 into 10 to the power of minus 3 Henryன்னு எழுதிக்கலாம். The current changes in the first coil according to the equation I is equal to I0 sin omega t. இதில் I0 ஓட வேல்யூ 10 ஆம்பியர் அண்ட் ஒமேகாவோட வேல்யூ 100 pi radian per second. The maximum value of EMF E0 ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஈயோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். E is equal to minus இங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், ஸோ M di by dt. ஸோ மைனஸ் M d by dt of ஐயோட ஈக்குவேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க? I0 sin omega t. ஸோ இதில் I0 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா I0 minus M I0 வந்துடும். டிஃப்ரென்ஷியல் ஆஃப் சைன் வந்து cos omega t dot omega அப்படின்னு வரும். ஸோ which is minus M I0 omega cos omega t. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்க்கும்போது E0 cos omega t இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷனாக இருக்கும். இந்த ரெண்டே கம்பேர் பண்ணோம்னா E0ஓட வேல்யூ M I0 ஒமேகான்னு வருது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதில் எம்மோட வேல்யூ என்ன? 5 into 10 to the power of minus 3. I0ஓட வேல்யூ 10 அண்ட் ஒமேகாவோட வேல்யூ 100 pi. ஸோ 1 2 3 3 zeros-உம் 10 to the power of minus 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ 5 pi இதுதான் ஆன்சர். அப்போது ஆப்ஷன் பி 5 pi. Next, if n is the number of turns in a coil, the value of self-inductance varies as. நமக்கு ஃபார்முலா தெரியும் செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு. சொலனாய்டு இது L is equal to mu naught n square A by L. இதே ஸ்மால் n கொடுத்துருந்தாங்கன்னா mu naught n square AL வந்திருக்கும்.
இங்கே நமக்கு கேட்டிருக்க ரிலேஷன் செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கும் எண்ணுக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், வாட் இஸ் த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ காயில் விச் ப்ரொடியூசஸ் 5 வோல்ட்? ஸோ EMF வந்து 5 வோல்ட். when the current changes from 3 ampere to 2 ampere. So DI ஓட வேல்யூ 3 minus 2 which is 1 ampere and time ஓட வேல்யூ 1 millisecond. So 10 to the power of minus 3 second. So E ஓட formula L di by dt. So E ஓட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்களா. அப்போ 5 is equal to L 1 by 10 to the power of minus 3. So L is equal to 5 into 10 to the power of minus 3 which is 5 millihenry. இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 5 millihenry. அடுத்து, a 100 millihenry coil carries a current of 1 ampere. ஸோ ஐயோட வேல்யூ 1 ampere, எல்லோட வேல்யூ 100 millihenry. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ். ஸோ எனர்ஜி கேட்டிருக்காங்க. எனர்ஜியோட ஃபார்முலா half Li square. அப்போது half into எல்லோட வேல்யூ 100 into 10 to the power of minus 3 into 1. ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 50. அப்போது 0.05 ஜூல். அப்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, for a coil having L is equal to 2 millihenry current flow through it is I is equal to t square e power minus t. The time at which EMF becomes 0 is. ஸோ எந்த டைமில் கரண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சாரி, EMF வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈயோட ஃபார்முலா மைனஸ் எல் டிஐ பை டிடி. அப்போது எனக்கு ஈயோட வேல்யூ ஜீரோவாக இருது. எல் டி பை டிடி ஆஃப் டி ஸ்கொயர் இ பவர் மைனஸ் டி அப்படின்னு இருக்கும். அப்போ எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா டி பை டிடி ஆஃப் டி ஸ்கொயர் இ பவர் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா டிஃப்ரென்ஷியல் ஆஃப் யூவி மெத்தடில் இருக்குது. ஸோ யூவி மெத்தட் அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும்னா 2t e power minus t minus t square e power minus t is equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t e power minus t அப்படியே வச்சுருப்போம். ஸோ அதுதான் இது. செகண்ட் இதில் t ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு e power minus t டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இந்த இது வரும். ஸோ அப்போ இதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா t square e power minus t is equal to 2t e power minus t இருக்கும். e power minus t cancel. t square is equal to 2t. tu cancel ஆச்சுன்னா t is equal to 2 seconds. ஸோ ஆன்சர் வந்து t is equal to 2 seconds. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். உங்களால் இண்டிபெண்ட்டாக சம்ஸையும் சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும், எனக்கு வந்து இந்த டாபிக் எடுத்து சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னா எனக்கு அந்த டாபிக்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பின் பண்ணுங்கள். நான் அந்த டாபிக்ஸை எடுத்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வர வரைக்கும் see you then, bye. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம டோப்பா நீட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.